இப்ப நீங்க இத கேட்டுட்டு இருக்கிற அந்த கருவியை கொஞ்சம் உற்று பாருங்க. அது உங்க மொபைல் போனா இருக்கலாம், இல்ல ஒரு லேப்டாப்பா கூட இருக்கலாம். ஆமா, தொடுறதுக்கு ரொம்ப கடினமான ஒரு திடப்பொருள் மாதிரி தான் அது உங்களுக்கு தோணும். கண்டிப்பா. ஆனா உங்க கைகள்ல இருக்கிற அந்த கருவி, உங்க சொந்த உடல், ஏன் சந்தோஷம் அப்படின்னு நீங்க நினைக்கிற உங்க தனிப்பட்ட உணர்வுகள் கூட எல்லாமே அடிப்படையில வெறும் கண்ணுக்கு தெரியாத அலைகளோட மோதல்கள் மட்டுமே அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா அதுதான் உண்மை. சரி, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை உற்சாகமாக வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்டு இருக்கிற ஆவணங்கள் 1985ஆம் வருஷம் புகழ்பெற்ற தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி அவங்க ஆற்றிய ஒரு அற்புதமான உரை அடிப்படையாக கொண்டது. இது வெறும் தத்துவம் மட்டும் கிடையாது, இது பிரபஞ்சத்தோட ரகசியங்களையும் மனித உயிரோட நுணுக்கங்களையும் அலை இயக்கத்தின் அடிப்படையில, அதாவது வேவ் தியரி மூலமா அறிவியலோடும் ஆன்மீகத்தோடும் இணைக்கிற ஒரு பாலம் அப்படின்னே சொல்லலாம். ஆமா, இந்த அலசலோட முக்கிய நோக்கமே இந்த தகவல்கள் உங்க உலக பார்வையை எப்படி மாத்த போகுது அப்படிங்கறத தோண்டி துருவி பாக்குறது தான். உண்மையிலேயே உங்க அடிப்படை புரிதல்களை முற்றிலுமாக உழுக்க போகிற ஒரு ஆழமான உரையாடல் இது. இத மேம்போக்கா பார்க்காம இதோட இயந்திரவியல் எப்படி செயல்படுது அப்படிங்கறத நம்ம ஆழமா அலச போறோம். சரி, இத கொஞ்சம் அடிமட்டத்திலிருந்தே தொடங்குவோமே. ஆவணத்தோட முதல் பகுதியே ஒரு மிகப்பெரிய முரண்பாட்டை முன்வைக்குது. இப்போ நாம இரவு வானத்தை அண்ணாந்து பார்த்தோம்னா நட்சத்திரங்களுக்கு நடுவுல இருக்கிற இருண்ட பகுதியே ஒரு வெற்றிடம் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? ஆமா, அங்கே ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிறது தான் பொதுவான ஒரு புரிதல். ஆனா இந்த ஆவணம் பிரபஞ்சம் காலியா இல்ல அப்படின்னும் அந்த வெற்றிடத்தை சுத்தவெளி அப்படின்னு அழைக்குது. அது மட்டும் இல்லாம அது ஒரு தன்னழுத்த சூழ்நிலை அப்படின்னு குறிப்பிடுது. ஒரு நிமிஷம், ஒண்ணுமே இல்லாத ஒரு வெற்றிடத்துக்கு எப்படி அழுத்தம் இருக்க முடியும்? இத லாஜிக்கா இடிக்குதே. நீங்க கேக்குறது ரொம்பவே நியாயமான சந்தேகம்தான். ஒண்ணுமே இல்லாத வெற்றிடம் அப்படிங்கிற அந்த பழைய அழிவியல் பார்வையே இது உடைக்குது. குவாண்டம் இயற்பியல்ல பாத்தீங்கன்னா குவாண்டம் வெற்றிட ஏற்ற இறக்கங்கள் அப்படின்னு ஒரு கருதுகோள் இருக்கு. ஓ, குவாண்டம் பிசிக்ஸ்ல வர்ற அந்த கான்செப்டா? அதேதான். அதாவது வெற்றிடம் அப்படிங்கிறது முற்றிலுமா காலியானது கிடையாது, அது அளப்பெரிய ஆற்றல் மறைஞ்சிருக்கிற ஒரு களம். இந்த ஆவணமும் அதத்தான் சுத்த வெளி அப்படின்னு சொல்லுது. அந்த வெளி தனக்குத்தானே ஒரு எல்லையற்ற அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதாவது பிரபஞ்சம் காலியா இல்ல, அது வெடிக்க காத்திருக்கிற ஒரு அழுத்தப்பட்ட ஸ்பிரிங் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்களா? தானே தொடர்ந்து அழுத்திக்கிட்டு இருக்கிறதா கற்பனை செஞ்சுக்கோங்க. ஆனா அந்த அழுத்தம் வெறுமன ஒரு விசை மட்டும் கிடையாது, அது ஒரு எல்லையற்ற ஆற்றலோட இருப்பிடம். அந்த ஸ்பிரிங் ஒப்பீடு எனக்கு புரியுது. ஆனா இப்போ ஒரு பலூனை நம்ம தொடர்ந்து அழுத்திக்கிட்டே இருந்தா அது ஒரு கட்டத்துல வெடிச்சிடும் இல்லையா? அதே மாதிரி எல்லா பக்கமும் இருந்தும் தன்னைத்தானே அழுத்திக்கிற இந்த சுத்த வெளிக்கு என்னதான் நடக்கும்? அங்கதான் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பாய்மை இயக்கவியல் விதி செயல்படுது. எல்லையற்ற ஒரு வெளி தன்னைத்தானே எல்லா பக்கங்களிலிருந்தும் சமமா அழுத்தும் போது அந்த அழுத்தம் ஒரு கட்டத்துல தாங்க முடியாத உச்சத்தை அடையுது. அந்த அழுத்தத்தை அது எப்படியாவது வெளியேற்றியாகணும். ஆனா வெளியேற இடமே இல்லையே, ஏன்னா எல்லாமே அந்த வெளிதானே. சரியா சொன்னீங்க. வெளியேற இடமில்லாத அந்த நெருக்கடியான கட்டத்துல அந்த பேராற்றல் ஒரு மிக நுண்ணிய மையத்துல சுழலத் தொடங்குது. அந்த அழுத்தத்திலிருந்து தப்பிக்க ஒரு சுழற்சி உருவாகுது. அந்த முதல் நுண்துகளை தான் ஆவணங்கள் விண் அல்லது பரமாணு அப்படின்னு சொல்றது. ஓ, அப்போ அந்த ஒற்றை சுழற்சி தான் பிரபஞ்சத்தோட முதல் அலை இயக்கமா? கண்டிப்பா. ஆக பொருள் அப்படிங்கிறது வேற எங்கிருந்தோ வரல, வெளியோட அழுத்தமே சுழன்று பொருளா, அதாவது முதல் அலையா மாறுது. இதுதான் எல்லாவற்றுக்கும் தொடக்கம். இது கேட்கறதுக்கு ரொம்ப தெளிவா இருக்கு. வெற்றிடம் அப்படிங்கிறது அழுத்தப்பட்ட ஸ்பிரிங்கு, அந்த அழுத்தம் தாளாம ஒரு புள்ளியில ஏற்படுற சுழற்சி தான் முதல் அணு. ஆனா இங்கதான் எனக்கு அடுத்த பெரிய சந்தேகம் வருது. சொல்லுங்க, என்ன சந்தேகம்? இப்போ முதல் அலை உருவாகிடுச்சு. அந்த அலைகள் பிரபஞ்சம் முழுவதும் பயணிக்குது, ஒரு குளத்துல கல்ல எரிஞ்ச உருவாகிற அலைகள் மாதிரி. ஆனா கண்ணுக்கு தெரியாத அந்த ஒற்றை அலை எப்படி நான் பாக்குற இந்த திடமான உலகமா, நான் தொடர மரமா, இல்ல மலையா மாறுது? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. ஏன்னா அலைகள் ஒன்னோடொன்னு மோதுனா அவை ரத்தாகிடும், அதாவது கேன்சல் ஆகிடும் அப்படிங்கறத நம்ம நாய்ஸ் கேன்சலிங் ஹெட்போன்கள்ல பாத்திருக்கோமே. அப்புறம் எப்படி அந்த அலைகளே நாம வாழும் நிஜ உலகமா மாறுது? நீங்க சொல்றது சரிதான். சில அலைகள் மோதும் போது ரத்தாகிடும், ஆனா எல்லா அலைகளும் அப்படி ஆகிறதில்ல. இந்த விண் துகள்கள் வெளியிடுற அலைகள் தொடர்ந்து பயணிக்கும் போது அவை 3 முக்கிய இயக்கங்களுக்கு உட்படுது. அந்த 3 இயக்கங்கள் என்னென்ன? அவை ஒன்றோடொன்று மோதுகிறது, பிரதிபலிக்கிறது மற்றும் ஒன்றுக்குள் ஒன்று ஊடுருவுகிறது. கிளாஷ், ரிஃப்ளெக்ஷன் அப்புறம் பெனிட்ரேஷன். இந்த 3 விதமான தொடர்புகள் தான் வெவ்வேறு அதிர்வெண்களை உருவாக்குது.
அதிர்வெண்கள்னா ஃப்ரீக்வன்சி சரியா? ஆமா, அந்த அதிர்வெண்கள் தான் நாம உணர பஞ்சபூதங்களா மாறுது. கொஞ்சம் பொறுங்க. அலைகளோட அதிர்வெண்கள் பஞ்சபூதங்களா, அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம்னு மாறுது அப்படின்னு சொல்றது தத்துவார்த்தமா கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா இயற்பியல் ரீதியா ஒரு அலைமோதல் எப்படி எனக்கு ஒரு வாசனையாகவோ இந்த சுவையாகவோ மாறும்? இது உங்களுக்கு முரணா தோணுதா? கண்டிப்பா தோணுது. ஒரு அலைக்கு எப்படி வாசனை இருக்க முடியும்? இதை நான் மிக எளிதா விளக்குறேன். சைமேட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு அறிவியல் சோதனைய பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சைமேட்டிக்ஸ் ஏதோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. அது என்ன? ஒரு உலோக தட்டின் மீது கொஞ்சம் மணலை தூவி விட்டு அதன் கீழ் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ல ஒலி அலைகளை செலுத்தினா அந்த மணல் தானாகவே மிக துல்லியமான திடமான வடிவியல் அமைப்புகளை உருவாக்கும். ஓஹோ, அந்த அதிர்வுக்கு ஏத்த மாதிரி மணல் ஒரு டிசைனா மாறுமா? அதுவா? ஆமா, அதேதான். அலைகள் எப்படி திடமான அமைப்பா மாறுது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நேரடி உதாரணம். இதே போலவே பிரபஞ்சத்துல அலைகள் மோதிக்கொள்ளும் வீதமும் வேகமும் மாறும் போதெல்லாம் அதோட அழுத்தம் மாறுது. அதாவது அந்த அலைகளே 5 விதமான விளைவுகளா மாறுதா? சரியா புடிச்சிட்டீங்க. ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ல அலைகள் மோதும் போது அது ஒளியா பிரதிபலிக்குது. அத உங்க கண்கள் பாக்குது. அதே அலைகள் இன்னும் அடர்த்தியா சேர்ந்து வெவ்வேறு வடிவங்கள்ல உங்க நாக்கின் மீதோ மூக்கின் மீதோ மோதும்போது என்னோட நரம்பு மண்டலம் அந்த அதிர்வெண்ண சுவை என்றோ மனம் என்றோ மொழிபெயர்க்குதா? ரொம்ப சரி. ஆக நீங்க நுகருவது ஒரு திடப்பொருளே கிடையாது. உங்க மூக்கோட நரம்புகள்ல மோதுகிற ஒரு குறிப்பிட்ட அலையோட அதிர்வெண்ண மட்டும்தான். எல்லாமே அலைகளோட மொழிபெயர்ப்பு தான். இதத்தான் ஆவணம், அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம் அப்படின்னு 5 விளைவுகளா கூறுது. இது உண்மையிலேயே வியப்பா இருக்கு. நான் வாழும் இந்த ஒட்டுமொத்த உலகமும் நீங்க சொல்ற அந்த சைமாட்டிக்ஸ் தட்டின் மீது நடக்கும் மணல் நடனம் மாதிரி தான் அப்படின்னு சொல்றீங்க. என் மூளையும் நரம்புகளும் அந்த அலைகளை டீகோட் செஞ்சு எனக்கு ஒரு உலகத்தை காட்டுது. ஆமா, இது மனித உணர்வுகளை இயற்பியல் விதிகளோட எப்படி தர்க்க ரீதியா இணைக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். பிரபஞ்ச அளவிலான இந்த அலை இயக்கங்களை இப்போ என்னால புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இது அப்படியே மனிதனுக்குள்ள, அதாவது இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு தனிநபருக்குள்ளும் இருக்கிற உயிர் அப்படிங்கிற விஷயத்துக்கு மாற்றுவோம். கண்டிப்பா. உள்ளே நடக்கும் அலை இயக்கம் ரொம்பவே நுட்பமானது. ஆவணத்துல ஒரு இடத்துல உயிர் அணுவோட அளவை விளக்க ஒரு பசுமாட்டின் மயிர் உதாரணம் சொல்லப்பட்டிருக்கு. அதை படிக்கும்போது நான் ரொம்பவே பிரமிப்படைஞ்சேன். ஆனா அது வெறும் ஒரு குறியீடா இல்ல நேரடி அளவீடா? அது மிக துல்லியமான ஒரு நேரடி ஒப்பீடு தான். நம்ம உயிர் அப்படின்னதும் உடலுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு புகையோ இல்ல கண்ணுக்கு தெரியாத ஒரு மாயையான பொருளோ அப்படின்னு உருவகப்படுத்திக்கிறோம். ஆமா, பொதுவா ஆன்மா அப்படின்னாலே ஒரு வெளிச்சம் மாதிரி தான் நம்ம நினைப்போம். ஆனா ஆவணம் உயிரையும் ஒரு பருப்பொருள் இயக்கமாவே பாக்குது. அதுவும் ஒரு நுட்பமான அலை இயக்கம் தான். இப்போ அந்த பசுமாட்டின் மயிரை எடுத்துக்கோங்க. அத குறுக்குவாட்டுல பல கோடி பாகங்களா பிரிச்சா கிடைக்கக்கூடிய மிக மிக நுண்ணிய அளவு எதுவோ அதுதான் ஒரு உயிரணுவின் பருமன். ஒரு முடிய பல கோடி பாகங்களா பிரிக்கிறத மூளையால கற்பனை செஞ்சு பார்க்கறதே ரொம்ப மலைப்பா இருக்கு. ஆமா, ஆனா அதுதான் உண்மை. இப்படிப்பட்ட கோடிக்கணக்கான துகள்கள் மனித உடலுக்குள்ள ஒரு மையத்தை கொண்டு தொடர்ந்து சுழன்றுகிட்டே இருக்கிறது தான் உயிர் அப்படின்னு மகரிஷி விளக்குறார். அப்படியானால் இரத்தம், சதை, எலும்புகள் எல்லாவற்றுக்கும் அப்பால் இந்த துகள்கள் எனக்குள்ள சுழன்றுகிட்டே இருக்கு. நாம ஒவ்வொருவரும் நமக்குள்ளேயே பல கோடி துகள்கள் சுழலும் ஒரு நடமாடும் கேலக்சியா செயல்படுறோம் அப்படின்னு சொல்லலாமா? நடமாடும் கேலக்சி ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. ஆமா, அந்த நடமாடும் கேலக்சியோட சுழற்சி தான் உங்களுக்கான ஜீவகாந்த ஆற்றலை தொடர்ந்து உற்பத்தி செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஜீவகாந்த ஆற்றல்னா பயோமேக்னட்டிசம் சரிதானே? அது எப்படி உருவாகுது? ஒரு டைனமோ சுழலும் போது எப்படி மின்சாரம் உற்பத்தி ஆகுமோ அதே போல இந்த கோடிக்கணக்கான உயிர் துகள்கள் உங்க உடம்புக்குள்ள சுழலும் போது தங்களுக்குள் ஏற்படும் மோதலால் ஒரு தொடர்ச்சியான காந்த அலைகளை உருவாக்குது. இதுதான் உங்க உடலை இயக்கும் எரிபொருள். இங்கதான் இது ரொம்பவே சுவாரஸ்யமாகுது. என் உடலுக்குள்ள ஜீவகாந்த ஆற்றல் உற்பத்தி ஆகுது அப்படிங்கறத நான் ஏத்துக்கிறேன். ஆனா இந்த ஆற்றலுக்கும் மனிதர்களோட உணர்ச்சிகளான இன்பம், துன்பம் இதுக்கும் ஆவண ஒரு தொடர்பை ஏற்படுத்துதே. ஆமா, அது ஒரு முக்கியமான பொருளாதார கணக்கு. கொஞ்சம் இருங்க. நான் காலையில ஒரு கப் காஃபி குடிச்சா எனக்கு இன்பமா இருக்கு. ஒரு நல்ல பாட்டு கேட்டா மனசுக்கு பிடிச்சிருக்கு. இது வெளியில உள்ள பொருளால் எனக்கு கிடைக்கும் இன்பம் தானே. இதுல என் உடலோட ஆற்றலுக்கு என்ன வேலை இருக்கு?
மனித குலம் முழுவதுமே காலங்காலமா செஞ்சுக்கிட்டு வர அடிப்படை பிழையே இதுதான் அப்படின்னு ஆவணம் வாதிடுது. இன்பமோ துன்பமோ எந்த ஒரு வெளிப்பொருளிலும் கிடையாது. அப்படின்னா இன்பம் வெளிப்பொருள்கள்ல இல்லையா? கிடையாது. உங்க இன்பம் அல்லது துன்பம் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள உற்பத்தியாகும் அந்த ஜீவகாந்த ஆற்றல் எந்த வேகத்துல எப்படி செலவாகுது அப்படிங்கறத பொறுத்தது மட்டுமே. ஆற்றல் சீரா செலவானால் இன்பம், தாங்க முடியாத வேகத்துல செலவானால் துன்பம். ஒரு நிமிஷம், இத நான் கொஞ்சம் மாத்தி யோசிச்சு பாக்குறேன். நான் ஒரு இனிப்பான பாதாம் அல்வா சாப்பிடுறேன்னு வச்சுப்போம். சரி, சொல்லுங்க. அந்த அல்வாவில் இருக்கிற சர்க்கரையும் கொழுப்பும் என் நாக்குல பட்டு என் மூளையில டோப்பமேன் மாதிரி ரசாயனங்களை சுரக்க செய்து, இதுதானே உயிரியல் சொல்ற விளக்கம்? ஆமா, அது உயிரியல் கூறுகிற வேதியியல் விளக்கம்தான். அப்படி இருக்க பாதாம் அல்வாவுல எந்த இன்பமும் இல்ல. என் உடலோட ஆற்றல் செலவாகும் விதத்தை தான் நான் இன்பமும் தவறா நினைக்கிறேனா? இது அறிவியலுக்கு முரணா? இல்ல, முரண்பாடு இல்ல. மாறாக இது அறிவியலோட அடுத்த கட்ட புரிதல். நீங்க சொல்ற மாதிரி டோபமைன் சுரக்குது, அது ஒரு வேதியியல் தூண்டுதல் தான். ஆனா அந்த தூண்டுதலை ஒரு உணர்வாக உங்க மூளை எப்படி மொழிபெயர்க்குது? இங்கதான் ஜீவகாந்தம் உள்ள வருது. ஓ, அந்த உணர்வா மாத்துறதுக்கு ஆற்றல் தேவைப்படுதா? ஆமா. மூல ஆவணத்துல இருக்கிற அந்த புகழ்பெற்ற பாதாம் அல்வா உதாரணத்தை நாம எடுத்துப்போம். நீங்க முதல் முறை ஒரு கரண்டி அல்வாவை சாப்பிடும்போது அந்த சுவையை உள்வாங்கவும் செரிக்கவும் உங்க உடலோட ஜீவகாந்த ஆற்றல் ஒரு குறிப்பிட்ட அளவு செலவாகுது. சரி. அந்த செலவு உங்க உடலோட உற்பத்திக்கு ஈடு கொடுக்கக்கூடிய அளவுல ரொம்ப சீரா இருக்கு. அந்த சீரான ஆற்றல் செலவைத்தான் உங்க மூளை இன்பம் அப்படின்னு உணருது. அப்படியானால் தொடர்ந்து நான் 10வது கரண்டி அல்வாவை சாப்பிடும்போது என்ன நடக்குது? அல்வாவோட வேதியியல் தன்மை அதேதானே? அங்கும் அதே சர்க்கரை, அதே டோபமைன் தூண்டுதல் தானே இருக்கணும்? அங்கதான் ஒரு பெரிய மாற்றம் நடக்குது. 10வது கரண்டியை சாப்பிடும்போது உங்க உடல் அந்த அல்வாவை ஏத்துக்கவும் செரிக்கவும் தன்னிடம் உள்ள ஜீவகாந்த ஆற்றலை தாங்க முடியாத வேகத்துல கொட்டி செலவாக்க வேண்டியிருக்கு. ஓ, அப்போ ஆற்றல் இருப்பு ரொம்ப குறைஞ்சிடுமா? ஆமா, ஆற்றல் அப்படி அதிவேகமாக குறையும் போது ஏற்படும் அந்த உள் முரண்பாட்டை, அதாவது ஆற்றல் திவாலாகும் நிலையத்தான் உங்க மூளை துன்பம் அப்படின்னு உணருது. அளவுக்கு மீறினா வாந்தியா மாறுது. இது என் சிந்தனையை முற்றிலும் வேற கோணத்துக்கு மாத்துது. அதனாலதான் இன்பம் அல்லது துன்பம் அப்படிங்கிறது அல்வால உள்ள சர்க்கரையில கிடையாது. அந்த சர்க்கரைய கையால உங்க உயிரணுக்கள் எந்த வேகத்துல தம் ஆற்றலை செலவழிக்குது அப்படிங்கிற விகிதத்துல தான் இருக்கு. அப்போ ஒரு பொருளை வாங்கினா இன்பம் கிடைக்கும்னு நாம தேடி ஓடுற அத்தனை விஷயங்களும், அது புது காரா இருக்கலாம், இல்ல விலை உயர்ந்த உணவா இருக்கலாம், அவ எதுவுமே நமக்கு நேரடியாக எந்த இன்பத்தையும் கொடுப்பதில்லை அப்படின்னு சொல்றீங்க? கண்டிப்பா இல்ல. மனிதர்கள் ஏன் தொடர்ந்து வெளிப்பொருட்களை தேடி ஓடிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு காரணம் இந்த மாயை தான். அதாவது அவை வெறுமனே நமது சொந்த ஆற்றலை செலவழிக்க செய்யும் கருவிகள் மட்டுமே. என் ஆற்றல் மிதமா செலவானா நான் அதை இன்பம்னு சொல்றேன், கட்டுக்கடங்காம வறண்டு போல துன்பம்னு சொல்றேன். இவ்வளவுதானா நம்ம வாழ்க்கை? மிக துல்லியமா புரிஞ்சுக்கிட்டீங்க. உண்மையான உணர்வு அப்படிங்கிறது உள்ள ஆற்றலோட சீரான ஓட்டத்துல மட்டுமே இருக்கு அப்படிங்கறத நாம உணர்றதே இல்ல. இத புரிஞ்சுக்கிட்டா வெளிப்பொருட்கள் மீதான பைத்தியக்காரத்தனமான தேடல் தானாகவே குறைஞ்சிடும். இதுல இருந்து ஆவணம் அடுத்த மிக முக்கியமான கட்டத்திற்கு நகருது. இன்பம் அப்படிங்கிறது வெளிப்பொருட்கள்ல இல்ல அப்படின்னா நாம எதை தேடணும்? வாழ்க்கை முழுவதும் புதிய பொருட்களை தேடுவது அர்த்தமற்றது என்றால் மனித தேடலோட இறுதி இலக்கு தான் என்ன? இங்கதான் இந்த அலை இயக்கம் அறிவியல்ல இருந்து தடையின்றி ஆன்மீக தளத்திற்கு மாறுது. அறிவானது எப்பவுமே வெளிப்பகட்டு பொருட்களை பார்ப்பதில் நிறுத்திவிட்டு தன் பிறப்பிடமான உயிரை நோக்கி திரும்புவதே ஆன்ம தரிசனம் அப்படின்னு ஆவணம் கூறுது. ஆன்ம தரிசனம், அதாவது யார் நான் அப்படிங்கிற கேள்விக்கு விடை காண்பதா? ஆமா, யார் நான் அப்படிங்கிற கேள்விக்கு விடை காண்பதே ஞான வாழ்வு. தன்னை உணர்தல் அப்படிங்கிறது தான் மனிதனோட உண்மையான தேடலா இருக்கணும். அப்படியானால் இயற்பியல் அப்படிங்கிறது ஆன்மீகத்தோட வெளிப்பார்வை, ஆன்மீகம் அப்படிங்கிறது இயற்பியலோட உட்பார்வை அப்படின்னு சொல்லலாமா? ரொம்ப ஆழமான சிந்தனை இது. அறிவியலும் ஆன்மீகமும் வெவ்வேறு அல்ல. அலை இயக்கத்தை உணர்ந்தவன் இயற்கையை உணர்கிறான், தன்னை உணர்ந்தவன் இறைவனை உணர்கிறான். ஆனா இதுல எனக்கு ஒரு சந்தேகம் வருது. ஆவணம் கூறுது இப்படி தன்னை உணர்ந்தால் உலக அமைதி தானாகவே மலரும் அப்படின்னு. எனக்குள்ள ஓடுற ஜீவகாந்த ஆற்றலை புரிஞ்சிக்கிறதுக்கும் உலக அமைதிக்கும் என்ன சம்பந்தம்? இது ரொம்பவே பெரிய தாவலா தெரியுதே. பார்ப்பதற்கு இது ஒரு பெரிய தாவல் போல தோணலாம். ஆனா இதோட வேர் ரொம்பவே தர்க்க ரீதியானது. உலக போர்களாகட்டும்
தனிமனித சண்டைகளாகட்டும், அதோட அடிப்படை என்ன? நான் வேறு, நீ வேறு அப்படிங்கிற அறியாமைதான். ஆமா, எனக்கு வளங்கள் போதாது, அதனால் உன்னிடமிருந்து நான் பிடுங்கிக் கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணம். சரியா சொன்னீங்க. ஆனா ஒரு மனிதன் அலை இயக்கத்தை உண்மையாவே உணரும் போது அவனுக்கு ஒரு மிகப்பெரிய திறப்பு கிடைக்குது. நான் எந்த சுத்தவெளியோட அழுத்தத்தால் உருவாகி அலைகளாக நடனமாடிக் கொண்டிருக்கிறோனோ அதே சுத்தவெளியின் அலைகளால் தான் எதிரில் இருக்கும் மனிதனும் உருவாக்கப்பட்டிருக்கிறான் அப்படிங்கிற ஆழமான அறிவியல் உண்மை அவனுக்கு புரியுது. ஓ, எல்லாமே ஒரே ஆற்றலோட வெவ்வேறு வடிவங்கள் தான் அப்படிங்கிற புரிதல் வந்துருமா? ஆமா, கடல்ல பல அலைகள் இருக்கலாம், ஆனா தண்ணீர் ஒண்ணுதான் அப்படிங்கிறது போல எல்லாரும் ஒரே அலைக்கடலோட வெவ்வேறு வடிவங்கள் அப்படிங்கிற புரிதல் வரும்போது ஒருத்தர் ஏமாத்துறதோ சுரண்டுவதோ போர் செய்வதோ அர்த்தமற்றதாகி விடுது. கண்டிப்பா. வலது கை இடது கைய வெட்டுமா? என்ன வெட்டாது. ஏன்னா இரண்டும் ஒரு உடலோட அங்கம். அதே போல பிரபஞ்சத்துல உள்ள அனைத்து மனிதர்களும் ஒரே சுத்தவெளியின் நீட்சி தான் அப்படிங்கறத ஒவ்வொரு மனிதனும் தன் சொந்த ஜீவகாந்தத்தை உணர்வதன் மூலம் அனுபவபூர்வமாக புரிந்து கொண்டால் அங்கு வன்முறைக்கு இடமே இருக்காது. அதனாலதான் உலக அமைக்கை அப்படிங்கிறது அரசுகள் கையெழுத்திடும் காகிதங்கள்ல இல்ல, மனிதர்கள் தன் ஆன்மாவை உணர்வதில தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, அலை இயக்கம் ஜீவகாந்தம்னு அறிவியலா தொடங்கிய இந்த பயணம் தன்னை உணர்தல் அப்படிங்கிற உச்சக்கட்ட ஆன்மீக தத்துவத்துல உலக அமைதி அப்படிங்கிற விரிவான பார்வையோட நிறைவடையுது. இது நிஜமாவே ஒரு அற்புதமான முழுமையான பயணம். சரி, இந்த ஆழமான அலசல ஒரு முறை சுருக்கமா தொகுத்துருவோம். முதல்ல ஒண்ணுமே இல்ல அப்படின்னு நாம நினைச்ச வெற்றிடம் அளப்பரிய ஆற்றல் கொண்ட ஒரு சுத்தவெளி என்பதையும் அதோட அழுத்தமே சுழங்கும் முதல் அணுவா உருவானது அப்படிங்கறதையும் பார்த்தோம். அதை தொடர்ந்து அந்த முதல் அலையோட மோதல்கள், பிரதிபலிப்புகள் மற்றும் ஊடுருவல்கள் தான் வெவ்வேறு அதிர்வெண்களா மாறி நாம உணர்ற பஞ்சபூதங்களாகவும் திடப்பொருட்களாகவும் மாறுது அப்படிங்கிறது சைமேட்டிக்ஸ் உதாரணத்தோட ஒப்பிட்டு புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு பசுமாட்டின் மயிரளவுள்ள உயிரணுக்களை தாண்டி நம்ம உடலுக்குள்ள பல கோடிக்கணக்கான நுண்துகள்கள் சுழன்று உருவாக்கும் ஜீவகாந்த ஆற்றல் தான் இன்பம் மற்றும் துன்பத்தை தீர்மானிக்கிறது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஆமா, முக்கியமா வெளிப்பொருட்கள்ல இன்பம் இல்ல அப்படிங்கிற அந்த பாதாம் அல்வா பொருளாதாரத்தை நம்ம ரொம்ப ஆழமா விவாதிச்சோம். இறுதியா அந்த அறிவை வெளிப்பொருட்களிலிருந்து உள்நோக்கி திருப்பும் போது கிடைக்கிற தன்னை உணர்தல் அப்படிங்கிற அனுபவமே மனித குலத்தை வேற்றுமைகளிலிருந்து விடுவித்து உண்மையான உலக அமைதிக்கு இட்டு செல்லும் அப்படிங்கறதையும் பார்த்தோம். அறிவியலும் ஆன்மீகமும் ஒன்னோடொன்னு பின்னி பிணைந்த இரட்டையர்கள் அப்படிங்கறத இந்த ஆவணம் மிக அழகா நிறுவியிருக்கு. கண்டிப்பா. இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு இது நிறைய புதிய சிந்தனைகளை தூண்டி இருக்கும் அப்படின்னா நம்புறேன். இந்த அலசலை நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி உங்களை நோக்கி ஒரு தூண்டுதலான கேள்வியை வீச விரும்புறேன். கட்டாயமா சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி இது. இன்னைக்கு நாம பார்த்தபடி இந்த பிரபஞ்சத்துல மின்னுற மாபெரும் நட்சத்திரங்கள் முதல் இப்போ உங்களுக்குள்ள எழுந்துட்டு இருக்கிற எண்ணங்கள் வரை எல்லாமே வெறும் கண்ணுக்கு தெரியாத அலைகளோட மோதலும் பிரதிபலிப்பும் தானா? அப்படியானால் நான் என்னுடையது அப்படின்னு நீங்க காலங்காலமா போற்றி பாதுகாத்து வர்ற உங்களோட இந்த தனிப்பட்ட அடையாளமே இந்த மாபெரும் சுத்தவெளியில உருவாகி மறைய போகிற ஒரு தற்காலிக அலைவடிவம் தானா? சற்று